applause. மேடையில் நம்புவதற்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேஎஸ் துரை மிக நன்றாக பேசினார். அவர் எவ்வளவு அழகாக பேசினாரோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படத்தையும் அழகாக எடுத்திருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏனென்றால் இந்த பாடல்கள் அத்தனையும் பார்த்தோம். பாடல்கள் முதல் பாடலாகட்டும் கடைசி பாடலாகட்டும் டெக்னிக்கலாகவும் நல்லா இருந்தது. கடைசி பாடல் வந்து சென்டிமெண்ட்டும் அருமையாக இருந்தது. ஸோ இளம் புயல்கள் நடித்த இந்த இளம் புயல் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கேஎஸ் இயக்குனர் மேலும் மேலும் நிறைய வெற்றி படங்களை தர வேண்டும். கண்டிப்பா தருவாரு. எனக்கு அவரு நல்ல எளிமையாக தான் இருக்காரு. ஒன்லி தகவல் மட்டும் தான் முடியல என்ன மாதிரி. கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தது இயக்குனர் வசந்த் சிறு வார்த்தைகளை சொல்வார்கள். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த இளம் புயல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதனுடைய எழுத்தாளர் இயக்குனர் துரை அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய கதாநாயகன் என் பெயரை கொண்டிருக்கும் வசந்த் அவர்கள் பெரிய வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் கேட்ட பாடல்களாக இருக்கட்டும், அது எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேன் கிச்சாஸ் வந்திருக்காரா? கிச்சாஸ் சார் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நிறைய கிராம படங்களில் மிகச்சிறந்த ஒளிப்பதிவு அவருடைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அவருக்கும் வந்து ஒரு ஃபாரின் லொக்கேஷனில் அவர் படம் பிடிச்சா எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேமரா ஒர்க்லேருந்து எடிட்டிங் வந்து சதீஷ், என்னோட எடிட்டர், ரொம்ப நல்லா சதீஷ் குரோசோவா எடிட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக வந்து அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த டீமில் இருக்கிற அவர் வந்து இசையமைப்பாளராகவும் இருக்காராம். ஐ திங்க் அவர் அந்த நடிக்கும்போது அந்த துள்ளல் தெரிகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்று மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி பெறணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வசந்த் சார் அவர்கள் ஒரே பேரை உடைய தமிழ் திரையுலகிலே இருவர். ஆகவே வசந்த் சார் அவர்களே இப்பொழுது வசந்தை கதாநாயகனாக உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள். வந்து அமீர் வாங்க. அமீர், நான் வந்து அமீரோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக காத்துட்டு இருந்தேன். இதை விட சுருக்கமா ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதுற சைஸ்ல பேசிட்டாரு அவரு. வாங்க வாங்க சௌத்ரி சார், ப்ளீஸ் கம். வாங்க ஷாம், வாங்க. எப்படி வந்து அதாவது நான் நேற்று தான் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். நான் இனிமேல் விழாக்களில் கலந்துக்கிறதே கிடையாது, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன பேசினாலும் மறுநாள் காலையில் பேப்பரில் வந்துடுது. எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி தான் என் மேட்ரு மட்டும் கரெக்டாக போடுறாங்கன்னு தெரில. 2 நாளைக்கு முன்னால் வால்பேப்பரில் ஏஆர் ரஹ்மானுக்கு பிரபல இயக்குனர் கண்டனம் அப்படின்னு. நானும் ரொம்ப ஆர்வமாக யாருன்னு வாங்கி பார்த்தா நான் என் பேர் தான் உள்ளது. நான் சரி யாரோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு வால்பேப்பர் ஃபுல்லாக இது ஒன்று தான் நியூஸு. அதனால நான் பேசுறதே இல்லைன்ட்டு ஓடி ஒளிஞ்சு உட்காந்தா அவர் பேசினா நான் பேசலைன்னா நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க. நான் பேசினா எனக்கு பிரச்சனை ஆயிடுது. ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இலங்கை வானொலி தான் என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கெல்லாம். அவரோட அப்துல் ஹமீதோட அந்த வார்த்தைகள், அந்த தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் அந்த ரேடியோ போட்டு விட்டு அதில் தான் டைம் தெரியும் எங்களுக்கு. கடிகாரம் பார்த்ததே கிடையாது. இலங்கை வானொலி தான் டைம் எல்லாமே. சண்டே ஆயிடுச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க வேண்டியதான். காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே ஒரு 5-6 பசங்க இருந்தோம்னா சண்டை நடக்கும்.
எங்கள் அக்கா அது ஒரு சேனலை மாற்றும், ஆளாளுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இப்போ ஒரு பாட்டு போடுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரே பாட்டுலாம் நம்பர் 1லாம் இருந்தது. அப்படி நாங்கள் இலங்கை தமிழை ரசித்தது அந்த காலகட்டம் போய் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை தமிழர்களாக சினிமா எடுத்து எங்களுக்கு வந்து ரசிக்க வைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. வாழ்த்துக்கள். முதல்ல எனக்கு வந்து இந்த படம் என்ன, எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது. அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் யாகியா பாய் தான் கூப்பிட்டு நீங்கள் வாங்க டென்மார்க் தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு சினிமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரி, A to Z எதுவுமே தெரியாது. பாட்டெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சௌத்ரி சார் கேட்டார், என்னப்பா இது இலங்கை தமிழ் பிரச்சனை? தெரியல சார், அப்படி தான் எனக்கும் தோணுது. பார்த்தேன் நான். அப்புறம் ஒரு சின்ன டவுட்டு, எனக்கு யார் டைரக்டர் பேர் என்னன்னு தெரியாது. அந்த போர்டை பார்த்து வசந்தன் போர்டு இருந்துச்சு. வசந்த் சார் வேறு உட்காந்துருக்காரு. சரி, இவர் தான் எடுத்திருக்காரு போல இருக்கு. வசந்த் சார் எடுத்து எப்படி ஒரு பேப்பர் நியூஸ் கூட வராமல் இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ஹீரோ வசந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் இந்த பக்கம் வேகமாக அங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டே இருந்தார். 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் மாதிரியே. கேட்டால் இவர் தான் டைரக்டரா. கோட் சூட்லாம் போட்டு தமிழ் சினிமாவில் பார்த்தா முதல்ல ஒரு டைரக்டர் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இங்கே நின்று அவர் பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை கூட கலப்பு இல்லாமல், ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழில் பேசினார். அதுக்கு என்னுடைய முதற்க நன்றி நான் தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தோம் அப்படின்னு சொல்றதை தவிர எங்ககிட்ட வேற எந்த தகுதியும் கிடையாது. தமிழை நாங்கள் யாரும் வாழ வைக்கல. இன்னமும் தமிழை நீங்கள் மட்டும்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மாற்று கருத்தே கிடையாது.